Hello BTV explorers. In the video we are going to learn class 7 chapter number 2, that is exploring substances acidic, basic and neutral. This is one short video and it's going to be interesting video too. நம்ம ஃபியூச்சர்ல படிக்க போற கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஒரு சாப்டர் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் because இதுல ஃபுல்லா இருக்க போது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆசிடிக் and basic நான் பார்க்க போற எல்லாமே இருக்க போது and ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்க போற லெசன். Okay, so let's get started with this. So first lesson introduction புரிஞ்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா exploring substances. நம்ம substance எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எப்படின்னா நம்ம substance கிளாஸிஃபை பண்ண போறோம். we're going to classify as acidic, basic, அதுக்கப்புறம் நியூட்ரல். ஏனா acidic, B basic, N நியூட்ரல். நான் வந்து ஷார்ட்கட் எழுதிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க அதை. நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண போறோம்? we are going to use indicators. Indicators நிறைய டைப்ஸ் பார்க்க போறோம். லைக் லிட்மஸ் பேப்பர் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் பார்ப்போம், நிறைய டைப்ஸ் பார்க்க போறோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆசிட் எது, பேஸ் எது, அப்புறம் நியூட்ரல் கண்டுபிடிக்க போறோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் we will also see one important process. அந்த ப்ராசஸ் பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம படிக்க போறோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்க போகிற லெசனில் பிகாஸ் நம்ம லிட்மஸ் பேப்பர் பற்றி பார்ப்போம். அதில் வந்து எப்படி வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுது ஒரு விஷயம் ஆசிடிக்காக பேசிக்காக பார்க்க போகிறோம். ஆல் தீஸ் ஆர் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டண்டாக வச்சுக்கணும் பார்க்கும்போது என்னென்ன கலர் சேஞ்ச் ஆகுது, கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பார்க்கணும், அது ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சின்னதாக எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்ஸாக கொஞ்சம் படிச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரியல் வேர்ல்ட் கேஸ் லாஸ்ட்டை பார்ப்போம். அண்ட் வில் ஆல்சோ சி கொஸ்டின். நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, நம்ம வந்துட்டு ஹாட்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம், சரி ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் இருக்க போது அண்ட் ரீகேப்பும் நமக்கு இருக்கும், மைண்ட் மேப் இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட் அண்ட் லெட் மீ நோ யுவர் சஜஷன் அபவுட் திஸ் லெசன். ஓகே, ஸோ லெட்ஸ் see here. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க ஆஸ் யூஷுவல். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க வந்து நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ். இது வந்து ராமன் நம்ம நேம் வச்சிருப்பேன் எப்போவுமே. அண்ட் இந்த ஒரு பொண்ணு பேர் வந்து நமக்கு ஜானு நேம் வச்சுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபேருக்கு போகிறாங்க. சயின்ஸ் ஃபேர்னா வந்து ஒரு சயின்ஸில் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. அங்கே போகும்போது ஒரு வாலண்டியர் பர்சன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு எம்டியான ஒரு பிளாங்கான ஒரு ஷீட் கொடுக்குறான். அவங்க ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன், ஏன்னா ஒரு பிளாங்கான ஷீட் கொடுக்குறேன் வரும்போது என்ன பார்க்கும்போது அவன் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ண ஒரு விஷயம் யூஸ் பண்ண, இந்த ஸ்ப்ரே ஒரு லிக்விட் இருக்கு, லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண ஆகுதுன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து தெரிய வருது. என்னன்னா வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் தெரிய வருது. ஸோ லைக் என்ன சொல்லலாம், ஷாக்ல இருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு எம்டி பிளாங்க்ல வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒரு மேஜிக். I can say science itself is a very big magic, right? So chemistry தான் யூஸ் ஆயிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் ஆயிருக்கு. இந்த பையன் வச்சிருக்க இந்த ஷீட்ல ஏதோ ஒரு காம்பனன்ட் இருந்திருக்கு, ஏதோ சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கு, அது நேச்சர் ஏதோ இருந்திருக்கு, ஆசிடிக்கோ பேசிக்கோ ஏதோ இருந்திருக்கு. ஆல்சோ நியூட்ரலாக கூட ஏதோ பிக்மெண்ட்ஸ் இருக்கலாம், நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே யூஸ் பண்ண அந்த ஸ்ப்ரேல ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அந்த ஸ்ப்ரே இந்த பேப்பரில் படும்போது தான் அந்த கலர் காம்பினேஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது நமக்கு வரது தான் ஒரு கலராக வந்து நமக்கு தெரியுது, வேர்ட்ஸாக தெரியுது. அந்த கெமிஸ்ட்ரியில் இருக்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மேஜிக் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். அவ்வளோ தான் விஷயமே. இப்போ நம்ம இந்த லெசன் என்ன பார்க்க போனால், இந்த பேப்பரில் இருந்தது என்னது, அதாவது அப்புறம் இந்த ஸ்ப்ரேல இருந்தது என்னது, அதுக்கப்புறமா எப்படி இந்த கலர் சேஞ்ச் ஆச்சு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தட்ஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் திஸ் லெசன். ஓகே, let's see here. First நான் சொன்ன மாதிரி நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்க்க போய் சொல்லியிருந்தேன். இண்டிகேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அண்ட் ஃபேமஸ் வந்து லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டராக இருக்குது. இண்டிகேட்டர் என்ன சொல்லியிருந்தேன், சப்ஸ்டன்ஸ் விச் சேஞ்சஸ் இட்ஸ் கலர். இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போதுன்னா நமக்கு இண்டிகேட் பண்ண போகுது. கலர் சேஞ்ச் பண்ணி we're going to indicate whether it's acid or base இல்லை நியூட்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். that's the whole thing. ஸோ லிட்மஸ் பேப்பர் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். லிட்மஸ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு லிச்சன்ஸ் வந்து கிடைக்குது. லிச்சன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது லிச்சன்ஸ் இஸ் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஸோ ஃபங்கை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராடான ஒரு டாபிக் சொல்லலாம், மைக்காலஜின்னு ஒரு தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்கே வந்து நமக்கு தெரியும், ஒரு பாசின்னு சொல்லுவாங்க, அது தண்ணியில் வந்து பச்சைக்கல்ல இருக்கணும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபங்கை நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம பிரெட்டில் வந்து கெட்டு போச்சு நமக்கு மேலே ஒரு மாதிரி மோல்டு மாதிரி இருக்கணும், அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்கை. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபங்கை அண்ட் ஆல்கேயோட அசோசியேஷன் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வரது தான் லிச்சன்ஸ் சொல்லுவோம். இது வந்து நேச்சரில் அவங்க சிம்பியாட்டிக் அசோசியேஷன் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது பெரிய ஒரு கான்செப்ட். நம்ம அதை பற்றி நம்ம லேட்டர் ஹையர் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிட்மஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லிட்மஸ் எக்ஸ்ட்ராக்ட் கொண்டு வந்துட்டு அதை நம்ம லிட்மஸ் பேப்பர் ரெடி பண்ண போகிறோம். இந்த லிட்மஸ் பேப்பரில் இருக்க சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ண போதும், நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி காட்ட போகுது. என்ன காட்ட போகுதுன்னா ஒரு விஷயம் நமக்கு ஆசிடான்னு காட்ட போதும், ஒரு விஷயம் நமக்கு பேஸானு காட்ட போகுது, இல்லாட்டி வந்து நியூட்ரலாக காட்ட போகுது. அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் as I said லிட்மஸ் பார்க்கும்போது litmus பார்க்கும்போது it's a first detective tool here. Litmus is a natural dye extracted from lichens. It is the most commonly used indicator to test what kind of substance we are dealing with. So lichens இப்படி இருக்குன்னா அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம லிட்மஸ் எக்ஸ்ட்ராக்ட் கொண்டு வரும். இதில் சடனான ஒரு ஃபில்டர் பேப்பர் வைக்கும் போது நமக்கு அதில் நம்ம ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் அண்ட் ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் நம்ம ரெடி பண்ண முடியும். லிட்மஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டு விதமான லிட்மஸ் பேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளூவாக இருக்க போது, இன்னொன்று வந்து நமக்கு ரெட்டாக இருக்க போகுது. இந்த ப்ளூ அண்ட் லிட்மஸ் பேப்பர் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண போகுது பேஸ் ஆன் த சப்ஸ்டன்ஸோட நேச்சர் பேஸ் பண்ணி. ஸோ இது இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் சப்ஸ்டன்ஸ் தட் சேஞ்சஸ் கலர் டு ஷோ த நேச்சர் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா
they are sorting the things. என்ன சார்ட் பண்ணா இந்த மாதிரி இப்படி வச்சிருக்க குரூப் ஆஃப் திங்ஸை வந்து சார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. இப்படி பிரிக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயமா காமனான விஷயம் தான் இருக்கணும். நமக்கு குரூப் ஏல ஒரு காமனான விஷயம் இருக்கணும், குரூப் பியில் ஒரு காமனான விஷயம் இருக்கணும், குரூப் சி ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும். அதனால வந்து பிரிக்கிறாங்க. டேக்கிங் லெமன், டாமரின், சோப், பேக்கிங் சோடா, வாட்டர் எடுத்துக்கிறாங்க. இல்லை என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்க விஷயங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்துட்டு அது ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் நமக்கு வந்து ரெட் கலராக மாற்றி கொடுக்குது. ரெட்மஸ் நான் சொல்லி கொடுத்துப்பேன், ஒன்று ப்ளூவாக இருக்கும், ரெட்டாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து நமக்கு ரெட்டாக மாறிச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதை குரூப் ஏல வச்சிருக்கோம் அதை நம்ம. ஓகேவா? அண்ட் குரூப் பியில் பார்க்கும்போது இதில் வந்துட்டு ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து நமக்கு ப்ளூவாக மாறுது, அப்படி சேஞ்ச் ஆகுது. அண்ட் லாஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து லிட்மஸ் பேப்பரில் சேஞ்சே கிடையாது. தட் இஸ் த ஹோல் திங். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம், அந்த குரூப் ஏல இருக்கவங்க என்னன்னு சொல்ல போகிறோம், அதுக்கு குரூப் பி என்ன, குரூப் சி நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் நேச்சர் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது நேச்சர் எப்படி இருக்குது, ஆஸ்தெட்டிக்காக பேசிக்காக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see here. அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததில் வந்துட்டு ஓகே நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்து வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே லெட்ஸ் வெயிட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட் த ஆசிடிக் ஃபேமிலி. ஆசிடோட ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஆசிட் எதுதான் நம்ம குரூப்பில் வச்சிருக்கோம், குரூப் ஏல இருந்துலாம். என்ன குரூப் ஏல இருந்துச்சு பார்க்கும்போது நமக்கு ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா அது நமக்கு ரெட் கலராக மாறிச்சு. கரெக்டாக? இதான் வந்து ஆசிடோட இண்டிகேஷன் சொல்லலாம். இதில் வந்து நமக்கு லெமன் இருக்குது, ஆம்லா இருக்குது, டாம்லன் இருக்குது, வினிகர் இருக்குது. These substances are so to taste and acidic in nature. Many natural foods contain organic acid. இருக்க போது எக்ஸாம்பிள் சிட்ரிக் ஆசிட், இன் லெமன்ஸ் இருக்க சிட்ரிக் ஆசிட் மாதிரி, அண்ட் ஆம்லா இருக்க அஸ்காபிக் ஆசிட். இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் சொல்லலாம். நிறைய ஆசிட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிட்ஸ். இது லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. லெமன் வந்து நம்ம சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் கூட சொல்லுவோம். லெமன், ஆரஞ்ச், ஸ்வீட் லெமன் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் கூட சொல்லுவோம். பிகாஸ் அதில் வந்து இருக்க ஆசிட் வந்து சிட்ரிக் ஆசிட். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்க விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிட் சொல்லுவோம். தி சப்ஸ்டன்ஸ் டர்ன் த ப்ளூ லிட்மஸ் டு ரெட் பேப்பர். லைக் அவங்க வந்து ப்ளூவை வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரெட்டாக மாற்ற போகிறாங்க. இதை என்ன சொல்லுவோம்னா ஆசிட் சொல்லுவோம். அண்ட் ஆசிட் வந்து மோஸ்ட்லி அசிடிக் கண்டென்ட் வச்சிருப்பாங்க. சிட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி அஸ்காபிக் ஆசிட் வச்சிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் காமன்னா ரொம்பவே வந்துட்டு அவங்க டேஸ்ட் வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும். சோர் டேஸ்ட்டாக வந்து ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகே, சோர் டேஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லாமே லைக் வாட் எவர் இஸ் இட் சோர் டேஸ்ட் வந்து ஆசிட் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லா ஆசிட்ஸுமே நமக்கு சோர் டேஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. நம்ம ஆசிட் பார்த்தா நெக்ஸ்ட் we are going to see about basic. ஓகே, பேசிக் ஃபேமிலி பார்க்கலாம். பேசிக் பார்க்கும்போது நமக்கு சோப் இருக்குது, பேக்கிங் சோடா இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன அவன் பார்க்கும்போது இது ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து நமக்கு ப்ளூ கலராக டர்ன் பண்ணுது, கலர் சேஞ்ச் ஆகுது. இப்படி இது ஆமாம் நமக்கு என்ன தெரிய வருது, இது வந்து இண்டிகேட் பண்ணி என்ன இண்டிகேட் பண்ணால் இது பேஸ் ஃபேமிலி பிலாங் பண்ண இண்டிகேட் பண்ணுது. These substances feel soapy or slippery. Soapy slippery நம்ம குழக்குழன்னு நம்ம கைக்கு அப்படியே ஃபிங்கர் டப்பறமா நமக்கு சோப் மாதிரி இருக்கும் நமக்கு. They are basic in nature and are often used in cleaning. நம்ம வந்து கிளீனிங் யூஸ் பண்ணுவோம் சொல்லுவாங்க. அண்ட் எப்படி வந்து ஆஸ் இருக்குது, சோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி பேசிக்காக இருக்கவங்களுக்கு வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்கும். பிட்டர்னா கசப்பாக இருக்கும். பாவக்காய் எப்படி இருக்கும், பாவக்காய் டேஸ்ட்னா கசப்பாக இருக்கும். அதுக்குன்னு பாவக்காய் வந்து பேஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஸ் வந்து பெட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எல்லா விஷயமும் எல்லாம் பிட்டராக இருக்கும். நம்ம பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சின்ன ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் இது, கம்பல்சரி எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்காக. இது ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேஸ் சப்ஸ்டன்சஸ் தட் டர்ன் ரெட் லிட்மஸ் பேப்பர் டு ப்ளூவாக மாற்ற போகுது. ஓகே, அண்ட் மூவிங் ஆன் த லாஸ்ட் ஒன் தட் இஸ் நியூட்ரல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஆசிட் இருக்குன்னா இங்கே நமக்கு பேஸ் இருக்குன்னா இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பாங்க. நியூட்ரல் எப்படி மிடில். நான் ஆசிடும் கிடையாது, நான் பேஸும் கிடையாது, நானும் நடுவில் தான் இருப்பேன் சொல்லிட்டு இப்படி இருக்கா தான் நியூட்ரல் சொல்லுவோம். இல்லை என்னென்ன குரூப் இருக்க போது பார்க்கும்போது டேப் வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம சால்ட் சொல்யூஷன் இருக்கும். லைக் டேப் வாட்டர், சால்ட் சொல்யூஷன் அண்ட் சுகர் சொல்யூஷன் இருக்க போது இது வந்து நமக்கு கலர் சேஞ்சே பண்ண போகிறது இல்லை. ப்ளூ லிட்மஸ் வந்து ப்ளூவாகவே இருக்க போது, ரெட் வந்து நமக்கு ரெட்டாகவே இருக்க போகுது. இதில் வந்து ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை, கலர் சேஞ்ச் ஆக போதில்லை. These substances do not alter the color of either red or blue litmus paper. They fit or they sit perfectly in the middle. அவங்க வந்து பர்ஃபெக்டாக மிடில் தான் இருப்பாங்க, தவிர அவங்க வந்து எந்த பக்கமும் போக போகிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிற விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ் சொல்ல போகிறோம். நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ் ஆர் த ஒன் விச் இஸ் நாட் அசிடிக் நாட் பேசிக். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் படிச்சதில் வந்து எதெல்லாம் ஆசிடாக மாறுது, ஆசிடான என்ன கலர் மாறுது, அந்த கலர் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ we are going to classify right based on acidic, basic. அதுக்கு மாதிரி நியூட்ரல் பார்க்கும்போது லிட்மஸ் பேப்பர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது லிட்மஸில் எதுக்கு அப்படின்னா எல்லா டைமும் வந்து நமக்கு ஆசிட் வந்துட்டு ரெட் கலர் வரணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுற பிக்மெண்ட் பேஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு மாறிட்டே இருக்கும். பட் லிட்மஸ் பேப்பர் கதை படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம ரெட்டில் லைக் ஆசிடிக் சொல்யூஷன் வைக்கும்போது நமக்கு ரெட் கலர் தான் மாறப்போகுது. ஸோ ரெட்டாக மாற்றம் நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்துட்டு ஆசிடிக்காக இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டாக? சப்போஸ் கலரே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரல்னு சொல்லுவோம். கரெக்டாக? அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா சப்போஸ் ரெட் கலர் பேப்பர் எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ளூவாக மாறிச்சு அப்படின்னா அப்போது இட் பிலாங்ஸ் டு பேசிக் ஃபேமிலி.
சப்போஸ் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் கலர் சேஞ்சே ஆகலை, நீங்கள் ரெட் எடுத்துக்கோங்க, ப்ளூ எடுத்துக்கோங்க, ஏதோ எடுத்துக்கோங்க, பட் கலர் சேஞ்சே இல்லை, நோ சேஞ்ச் இன் கலர். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து நமக்கு நியூட்ரலாக இருக்க சொல்லுவோம். இப்போது இதுக்கு ட்ரிக் வச்சுன்னு வச்சுக்கலாம். ட்ரிக்னு சொன்னால் சின்ன ஒரு மெமரைஸ் பண்ண கொஷின் தான். பேசிக் வந்துட்டு பியா, ஸ்டார்டிங்கில் பியா இருக்கும். ஸோ பேசிக் வந்து பி ஃபார் ப்ளூ, பி வந்து நமக்கு ப்ளூவாக தான் இருக்கும். ஸோ பேசிக் ப்ளூ ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசிடிக் வந்து ரெட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து நமக்கு ரெட்டாக தான் இருக்க போது மோஸ்ட்லி. பட் சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு ஆசிடிக்காக நமக்கு ரெட்டாக இருக்கும், பேசிக்காக நம்ம ப்ளூ கலர் இருக்க போது. ஸோ பி ஃபார் பேசிக் ஞாபகம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மூவிங் ஆன், ஆசிடிக் அண்ட் பேசிக் முடிஞ்சாச்சு. நம்ம நியூட்ரல் பார்க்கும்போது நம்ம கலர் சேஞ்ச் ஆக போதில்லை. திஸ் இஸ் ஆல் அபவுட் லிட்மஸ் பேப்பர். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர் வச்சு பார்த்தாச்சு. லிட்மஸ் பேப்பர் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த லிட்மஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸில் லிட்மஸ் பேப்பரில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லிட்மஸ் பேப்பர் வந்துட்டு லெஷன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரணும். பட் இந்த ரெட் ரோஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க போய், ஏன்னா நம்ம வீட்டில் கூட நம்ம பண்ண முடியும். நீங்கள் அது அசால்ட்டாக வீட்லேயே பண்ணலாம், ஈஸியான விஷயம் தான் அது. நீங்கள் வந்து பட் ஒரு அடல்ட்டோட வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சி ஹியர் ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். அதாவது நம்ம ரெட் ரோஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெட் ரோஸா போய் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க போகிறோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அது ஆசிடிக்கா இல்லை பேசிக்கா இல்லை வந்து நம்ம வந்து நியூட்ரலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see what is about. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு பூ இப்படி இருக்கும், பெட்டல்ஸ் இப்படி இருக்குமா, லீஃப் இப்படி இருக்கும்ல, கரெக்டாக இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கும். இதில் இருக்க பெட்டல்ஸ் நம்ம என்ன பண்ணப்போ எடுத்து நம்ம ஒரு பீக்கரமாக எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு பாத்திரமாக எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் ஹீட் பண்ண போகிறோம், லைட்டாக ஹீட் வார்ம் பண்ண போகிறோம். பாயிலில் கொஞ்சமாக வார்ம் பண்ணப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் வார்ம் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெட் ரோஸில் கைஸில் எக்ஸ்ட்ராக்ட் என்ன ஆகும்னா இந்த தண்ணியில் போயிடும். கரெக்டாக அந்த தண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணி வச்சாச்சா, இந்த கலர் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்டில் வந்துட்டு நம்ம கலர் குறைச்சி வச்சு செக் பண்ண போகிறோம். அதாவது இந்த டியூப்ல வந்து ரெட் ரோஸ் இருக்குது நம்ம கரெக்டாக. இல்லை நீங்கள் வந்து ஆசிட் ஆட் பண்ணும்போது அதுக்கு செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ் ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் நம்ம என்ன ஒரு தண்ணி ஆட் பண்ணோம், அதுக்கு நியூட்ரல் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆசிட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில் ரெட் கலராக மாறுது, டார்க் ரெட்டாக நமக்கு மாறுது. ஓகே, டார்க் ரெட். அண்ட் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் பேஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து க்ரீன் கலராக மாறப்போகுது. நான் சொல்லியிருப்பேன் பேஸ் வந்து எப்போவுமே ப்ளூவாக மாறணும் அவசியம் கிடையாது, லிட்மஸ் பேப்பர் அந்த கதையாக இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு க்ரீனாக மாறுது. ஓகேவா? பட் ஆசிட் நமக்கு ரெட்டாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் நம்ம நியூட்ரல் ஆட் பண்ணும்போது என்ன, நியூட்ரலான விஷயம் ஆட் பண்ணும்போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆக போகுது. அதாவது பிங்க் கலரில் பேல் பிங்க் இல்லை பேல் ரெட் கலர் நமக்கு இது இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிட் ஆட் பண்ணும்போது ரெட் ரோஸ் வந்து நமக்கு ரெட்டாக தான், அப்படியே டார்க் ரெட்டாக நமக்கு ஆகுது. அண்ட் பேஸ் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகுது பார்க்கும்போது, we are having green color. அண்ட் நியூட்ரல் ஆட் பண்ண நமக்கு வந்து no change in color. ஸோ இந்த கீ கான்செப்ட் என்ன பார்க்கும்போது, ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆக்ட் as a natural acid base indicator. நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா எப்படி இருக்கு, நமக்கு நேச்சுரலாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு இண்டிகேட்டருமே நமக்கு இருக்குது. நம்ம லிட்ரல் ரொம்ப ப்ராசஸ்லாம் கிடையாது, வீட்டை தயாரிக்க முடியும். நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஆசிட் எது பேஸ் எது நியூட்ரல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ரோஸ் வச்சு ஒரு இருக்க எக்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, மஞ்சள். கரெக்டாக? மஞ்சள் வந்து நிறைய சொல்லுவாங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வச்சிருக்கு, ரொம்பவே மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கு சொல்லுவோம். அந்த டர்மரிக் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்துட்டு இப்போ இண்டிகேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்னு சொல்லலாம். இது நீங்கள் ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். ரெட் ரோஸ் மாதிரி கிடையாது, ரொம்ப ஈஸி. நான் ஸ்கூல் படிக்கும்போது, நான் 7th 8th படிக்கும்போது இந்த விஷயம் நான் வீட்டில் பண்ணி பார்த்தேன். இதை பண்ண பிறகு எனக்கு அந்த அப்படியே கான்செப்ட் மைண்டில் இன்னுமே இருக்குது. பிகாஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்ல என்ன கலர் என்ன சேஞ்ச் ஆக சொல்லிட்டு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ here we are. ஸோ கோல்டன் க்ளூ டர்மரிக் பார்க்கலாம். டர்மரிக் only changes color when it meets a base. டர்மரிக் என்ன பண்ணுன்னா, அது ஒரு பேஸில் மீட் பண்ணும்போது மட்டும்தான், பேஸோட ரியாக்ட் பண்ண மட்டும்தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுமே தவிர, ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இல்லை ஒரு நியூட்ரலோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இதை நம்ம அட்வான்டேஜ் கூட சொல்லிக்கலாம், டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் பேஸோட மேலே ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆக போகுது. It cannot differentiate acidic and basic neutral substances as it stays yellow for both. இது ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது சரி, நியூட்ரல் ரியாக்ட் பண்ணும்போது சரி, நமக்கு வந்து எல்லோ கலராக தான் இருக்குமே தவிர கலர் சேஞ்ச் ஆக போதில்லை. எப்போ கலர் சேஞ்ச் ஆக பார்க்கும்போது நமக்கு பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌனில் கலர் சேஞ்ச் ஆக போகுது. இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம பேஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் நீங்கள் லெமன் எடுத்து தேய்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. பிகாஸ் அது வந்து ஆசிடோட சரி நியூட்ரலோட சரி நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் பேர் வந்து நமக்கு curcumin பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் என்ன பண்ணால் அந்த கலர் சேஞ்சுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது.
இதே மாதிரி லிச்சன்ஸில் சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ரெட் ரோஸ்லேயும் சில கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. நமக்கு இருக்க டர்மரிக் பார்க்கும்போது வந்து குர்குமின் பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கும் போது இது என்ன பேப்பராக டர்மரிக்கில் டிப் பண்ண பேப்பர், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்டாக டிப் பண்ண பேப்பர். அந்த பேப்பர் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதும் போது நமக்கு வந்து அதில் எழுதுமோ இல்லை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ரெட்டிஷ் ப்ரௌனில் கிடைக்குது. அந்த பேஸை இண்டிகேட் பண்ணுது. டர்மரிக்கால நமக்கு நியூட்ரலும் அதுக்கப்புறமா ஆசிடிக்காக சொல்ல முடியாது. நோட் திஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்டாக? மூவிங் ஆன். What you're going to have olfactory indicator. Olfactory என்ன பார்த்தீங்கன்னா olfactory means நம்மளோட சென்சஸ் பற்றி சொல்கிறது. என்ன சென்ஸ் தான்? நம்மளோட ஸ்மெல்லிங் சென்ஸை பற்றி. ஸ்மெல் நம்ம மூக்கில் வந்து லைக் ஸ்மெல் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், olfactory indicator இருக்குது. எப்படின்னா வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கும்போது இது வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல் கொடுக்க போகுது நமக்கு. அண்ட் பேஸோட இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுக்க போகுது. அது வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விஷயம் வந்து ஆசிடா இல்லை பேஸாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இட்ஸ் அபவுட் olfactory indicator. நீங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண போது ஆனியன் யூஸ் பண்ண போகிறோம். ஆனியன் தெரியும் நம்ம வெங்காயம் எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும். வெங்காயத்தில் ரொம்ப செம்ம ஸ்மெல் வரப்போகுது, ஸ்ட்ராங் ஸ்மெல். இந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு விஷயமா யூஸ் பண்ணி நம்ம இதில் ஆசிட் ஆட் பண்ண போகிறோம், இங்கே நம்ம பேஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆசிட் ஆட் பண்ண என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த ஆசிடோட இன்ட்ராக்ஷனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆனியனோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக ஆகுது. அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் ஒரு பேஸ் ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா அது வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆகிடுது. ஸ்மெல் அப்படியே போயிடுச்சு. எப்படி சொல்லியிருந்தேன்னா இப்போ வெங்காயத்தோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போது அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வந்து நம்ம ஆசிட் ஆட் பண்ணோம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் நீங்கள் பேஸ் ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அதோட ஸ்மெல் வேனிஷ் ஆகிடுது, டெஸ்ட்ராய் ஆகிடுது, ஸ்மெல் அப்படியே போயிடுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் olfactory indicators. So olfactory indicators பார்க்கும்போது these substances are those whose odors change in acidic and basic medium. இவங்க வந்து ஆசிடாக இருக்கும் ஒரு ஸ்மெல்ல இருப்பாங்க, பேசிக்காகவும் ஒரு ஸ்மெல்ல இருப்பாங்க. இது வந்து olfactory indicator சொல்லுவாங்க. ஓகேவா? olfactory indicatorனா அவங்க வந்து ஸ்மெல் மூலியமாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு ஆசிடிக்கா இல்லை பேசிக்காக உள்ள கண்டுபிடிச்சு காட்டுறாங்க. ஸோ ஆசிடாக இருக்கும்போது ஸ்மெல் நமக்கு இருக்க போது, பேசிக்காக இருக்கும்போது நம்ம ஸ்மெல் வந்து இருக்காது. இது வந்து ஆனியன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம், லிட்மஸ் பேப்பரோ ரெட் ரோஸ் ஏதோ எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம், அது வந்து பேஸோட ரியாக்ட் பண்ண வச்சுமா, பேஸோட ரியாக்ட் பண்ண வச்சோம். ஒரு பக்கம் நம்ம ஆசிடோட ரியாக்ட் பண்ண வச்சோம். ரியாக்ட் பண்ண நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆச்சு. கரெக்டாக? இங்கே ஒரு கலர் ஆகுது, இங்கே ஒரு கலர் ஆகுது. நம்ம அப்போ கண்டுபிடிச்சோம் இது வந்து ஆசிட் பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஃப் நம்ம வந்துட்டு இப்போது இங்கே இருக்க இந்த ஆசிடையும் இங்கே இருக்கிற பேஸ் ரியாக்ட் பண்ண வச்சா என்ன ஆகும், ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரியாக்ட் பண்ண என்ன ஆக போது பார்க்க போகிறோம். அதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூட்ரலைசேஷன் பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம சொல்லுவோம் நியூட்ரலைசேஷன் சொல்லுவோம். லெட்ஸ் see that. So first thing பார்த்தீங்கன்னா the clash of substances என்னன்னா they are saying if we mix an acid and a base together they cancel out each other. இப்போ ஒரு ஆசிடையும் ஒரு பேஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்போ அவங்க ரெண்டு கேன்சல் அவுட் பண்ணிடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஆசிடாக இருக்கும் லெமன் ஜூஸ் தெரியும்ல. இந்த லெமன் ஜூஸ் நம்ம என்ன பண்ண போனால் நம்ம வந்துட்டு இங்கே லைம் வாட்டர் மாதிரி சுண்ணாம்பு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் பாட்டியாக யூஸ் பண்ணி இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த சுண்ணாம்பு நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ண என்ன வருது உங்களுக்கு வந்து லைம் வாட்டர் வரும். இது ஃபார்முலா என்ன பார்க்கும்போது இது வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி படி கால்சியம் ஹைட்ராக்சைடு இப்படி எழுதுவாங்க. ஓகேவா? இதுமாதிரி ஃபார்முலா நிறைய விஷயங்கள் இருக்கும். லைம் வாட்டர் ஃபார்முலா தான். ஸோ நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் என்ன பண்ணுறீங்கன்னா லைம் வாட்டர் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். பிகாஸ் ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகுது டு ஃபார்ம் அ நியூட்ரல் கிளியர் சொல்யூஷன். இது ஒரு நியூட்ரலைசராக இருக்க மிக்சராக இருக்குது. இதுக்கு பின்னாடி இது கெமிக்கல் ஃபார்மில் நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ஆசிட் மிக்ஸ் பண்ணுறோம், பேஸை மிக்ஸ் பண்ணுறோம். நமக்கு வரது என்ன பார்க்கும்போது ஒரு சால்ட் அண்ட் வாட்டர் வருது. நமக்கு சால்ட்டும் வாட்டரும் வருது. ப்ளஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ப்ளஸ் நமக்கு ஹீட்டும் வருது. பிகாஸ் இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். இது என்ன நம்ம ஃபர்தராக படிப்போம் ஹையர் கிளாஸஸில். ஓகேவா? ஸோ what Ram is saying, this neutralization reaction results in a neutral substance. இப்போ ஒரு ஆசிடோட பேஸ் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் என்ன சொன்னோம், நியூட்ரலைசேஷன் சொல்லியாச்சு. இந்த நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் என்ன பண்ண போனால் நமக்கு வந்து நியூட்ரல் தான் கொடுக்க போகுது. என்ன நியூட்ரல் பார்க்கும்போது சால்ட் அண்ட் வாட்டர். நமக்கு தெரியும்ல சால்ட் அண்ட் வாட்டர் எப்படி இருக்கும், நம்ம குரூப் சியில் இருந்துச்சுல. குரூப் சினா என்ன நியூட்ரலாக இருப்பாங்க, கலர் சேஞ்ச் பண்ண போகிறது. அது மாதிரி குரூப் சி பார்த்தோம். ஸோ ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் வருது. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் நாங்கள் கீழே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா acid plus base gives you salt, water and very important heat மறந்துடக்கூடாது. நிறைய பேர் மறந்துடும், ஹீட் மறக்கக்கூடாது. ஓகே, ஹீட் வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரியல் வேர்ல்ட் கேசஸ். நிஜமான வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பார்க்கும்போது நியூட்ரலைசேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கும். நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் வேர்ல்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் வித் த ஆண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போது ஒரு எறும்பு நம்ம சொல்லுவோம்ல, ரெட் கட்டை எறும்பு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிவப்பு எறும்பு, பிளாக் எறும்புலாம் சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிளாக் விட இந்த ரெட் கலர் எறும்பு ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல், அது வந்து ரொம்ப கெட்ட எறும்பு, அது கடிச்சா நமக்கு வந்து வலிக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த எறும்பு கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேவா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் we are going to see the ant incident here. So the real world science, the ant bite. An ant bite hurts because it injects an acidic liquid into the skin. இது நம்ம ஸ்கின் தான் இதை வச்சுட்டோம், ஓகே தான் நம்ம ஸ்கின் அப்படின்னா இந்த ஆண்ட் என்ன எறும்பு கடிப்பா என்ன ஆகுதுன்னா இந்த ஆண்ட் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே வந்துட்டு ஒரு ஆசிடிக் லிக்விடை விடுது, லைக் இட் இஸ் ரிலீசிங் இட், இன்ஜெக்ட் பண்ண நமக்குள்ள. ரப்பிங் மாய்ஸ்ட் பேக்கிங் சோடா ஒரு பேஸ் ரப் பண்ணும்போது நியூட்ரலைஸ் த ரியாக்ஷன். ஓகே வெயிட் ஹியர். நியூட்ரலைஸ் த நியூட்ரல் ரிப்பீட் ஆகிருக்கும் உங்களுக்கு. நியூட்ரலைஸ் த ஆசிடிக் அண்ட் ரிலீவ்ஸ் த பெயின். ஸோ என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கின் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ஆண்ட் வந்து கடிக்கும் போது நமக்கு உள்ள வருது ஒரு ஆசிட். இந்த ஆசிட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ஃபார்மிக் ஆசிட் சொல்லுவாங்க. இந்த ஃபார்மிக் ஆசிட் என்ன ஆகுது பார்க்கும்போது இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. கரெக்டாக அந்த ஹர்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஆசிட் தான். இந்த ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ண என்ன யூஸ் பண்ணோம், நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அது நம்ம தேய்க்குமே என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆகும். நியூட்ரலைசேஷன் ஆக்ஷன் ஆகும், நமக்கு ஆசிடோட அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாயிட்டு ஆசிட் பேஸ் ஸ்டார்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். சால்ட் அண்ட் வாட்டர் சில விஷயம் நடக்குமா அப்படி பார்க்க என்ன ஆகுதுன்னா இதோட எஃபெக்ட் அந்த ஆசிடோட அந்த ஒரு இன்டென்ஸான எஃபெக்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக்கிங் சோடா அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை கம்மி பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. நமக்கு செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லேக் பற்றி. இந்த லேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணால் நிறைய வந்து விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்ன விஷயம்னா ரிலீசிங் பொல்யூட்டன்ஸ் இல்லாட்டி வந்து வேஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட் என்ன ஆகுதான் வேஸ்ட் நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஆசிடிக்கான கண்டென்ட் இருக்குது. இந்த அசிடிக்கான கண்டென்ட் வந்து நமக்கு தண்ணியில் போச்சுன்னா மீன் என்னப்பா ஆகிடும், செத்து போயிடும், மீன் வில் டை. ஸோ இந்த மீன் சாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆசிடாக இருக்க இந்த விஷயங்கள் வந்து தண்ணியில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே பேசிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். எதுக்குன்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸ் ஆட் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஸோ இதை யூஸ் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போகிற வழியில் நம்ம பேஸ் கொடுத்தோன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் போக நியூட்ரல் ஆகிடும். அப்போ நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு சாவாமல் தே வில் லிவ். திஸ் இஸ் த கான்செப்ட் ஹியர். ஸோ எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து நம்ம யூட்டிலைசேஷன் ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் தே விச் இஸ் ஆல் அபவுட் ஒரு ஃபார்மிங் இது மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ ஃபார்மர்ஸும் வந்து இந்த மாதிரி ஆசிட் அண்ட் பேஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா லெட் மீ ஷோ ஐ கேன் ஷோ யூ ஹியர். இப்போ ஒரு ஃபார்மிங் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு தெரியும் சாயில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் போது மண் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்கள் சாயிலில் பிளான்ட் வரலன்னா ரெண்டு விதமான காரணம் இருக்கும். என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த சாயில் வந்து ரொம்ப விதமான ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி ஆசிடாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு எந்த மாதிரி சில கெமிக்கல் காம்பவுண்ட் ஆட் பண்ணி நம்ம பேஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாயிலோட pH எப்படி ஆகிடும் நமக்கு நியூட்ரல் வந்துடும். ஓகே pH தான் வேணால் நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவங்களுக்குனா அது புது கான்செப்ட் ஹியர். பேஸ் ஆட் பண்ண என்ன பண்ணலாம் நம்ம சில விஷயமே ஆசிட் ஆட் பண்ணும்போது அது நம்ம என்ன பண்ணலாம் நியூட்ரல் ஆகிக்கலாம். ஸோ நியூட்ரல் ஆமினா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நியூட்ரலாக இருக்கிற மண்ணில் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு பிளான்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். பிளான்ஸ் வில் க்ரோ நல்லா அப்படி அழகாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து சாயிலில் யூஸ் பண்ண சில விஷயம். இது என்ன பேஸ் பண்ணியிருக்கா நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் பேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்க்கும்போது there is one thing called as pH. pH என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஹைட்ரோஜன் சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் ஆஃப் ஹைட்ரோஜன் இது பார்க்க என்னன்னா pH வந்து எப்போவுமே ஆசிடுக்கு வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்க ஒரு லைன் pH இப்படி இருக்குன்னா இந்த லைனில் நமக்கு நடுவில் இருக்க போது 7 வச்சுக்கோங்க. ஓகேவா 7 இந்த பக்கம் உங்களுக்கு 1 இருக்குது, இந்த பக்கம் உங்களுக்கு 10 12 வச்சுருக்கோம். ஓகே 12 வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் 7க்கு கீழே இருக்க போது எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிடிக்குன்னு சொல்லுவோம். எப்போவுமே ஆசிடுக்கு வந்து pH உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து 7க்கு மேலே இருக்கிற நம்ம என்ன சொல்லுவோம் பேஸுக்கு சொல்லுவோம். பேஸுக்கு வந்து pH அதிகமாக இருக்கும். அண்ட் நடுவில் இருக்கிறது 7 என்ன சொல்லுவோம் நம்ம வந்து நியூட்ரல் சொல்லுவோம். அதுக்குன்னு எக்ஸாக்டாக 7 கிடையாது 7.7 7.1 அந்த பாயிண்ட்டில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். இதை வந்து நியூட்ரல் சொல்லுவோம். ஓகேவா இதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய ஆட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவாங்க சோப்பு மெத்தட் சொல்லுவாங்கன்னா pH பேலன்ஸ் பண்ணியிருக்க சோப்புலாம் சொல்லுவாங்கல்ல pH பேலன்ஸ் சோப்புன்னு. அது காரணம் நம்ம ஸ்கின் வந்துட்டு ப்ராப்பர் pH இருக்கணும். அதுக்காக வந்து அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ pH வந்து ஒரு புது கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆசிட் அண்ட் பேஸ்க்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆசிட் வந்து ரொம்ப கம்மியான pHல இருக்கும், பேஸ் வந்து ரொம்ப அதிகமான pHல இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் ஃபர்தராக படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே மூவிங் ஆன் எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. நம்ம இப்போ இது என்ன புரியுது நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த மிஸ்ட்ரி என்னது ராமன் சேனல் ஒரு எக்ஸிபிஷன் போகிறாங்க. எக்ஸிபிஷன் போய் வந்து அவங்க வந்து ஒரு பேப்பரில் வந்துட்டு வெல்கம் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதுக்கு என்ன காரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த பேப்பரில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி அ டர்மரிக் கோட்டட் பேப்பர். அது பேப்பர் என்ன நம்ம டர்மரிக் வந்து கோட் பண்ணியிருக்காங்க, மஞ்சள் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஸ்ப்ரே பேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ரே என்ன இருக்குமோ இந்த ஸ்ப்ரே ஒரு பேஸ் இருக்குது, ஏதாவது சோப் சொல்யூஷன் இருக்கும்.
இப்போ என்ன ஆகும், ஒரு டர்மரிக்கில் வந்து நம்ம கீழே இருக்குன்னா டர்மரிக்கில் நம்ம பேஸ் ஆட் பண்ணும் போதோ ஸ்ப்ரே பண்ணும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வருமா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த வெல்கம் நோட்டை எழுதியிருக்காங்க. இது மேஜிக் கிடையாது, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸாக இருக்குது நம்ம கரெக்டாக. ஸோ ஒரு பேப்பரில் அவங்க வந்து டர்மரிக் எடுத்துக்காங்க, டர்மரிக் என்ன பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க பேஸ் ஸ்ப்ரே பண்ண என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. திஸ் வாஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்துருப்போமா, என்ன பார்த்தோம், ராமன் ஜனம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து சில விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஒரு மேஜிக் மாதிரி சில விஷயம் இருக்குது. தட் இஸ் ஹியர் யா. ஸோ இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த பேப்பரில் என்ன இருக்குது, உங்களுக்கு டர்மரிக் இருக்குது. டர்மரிக் மேலே ஸ்ப்ரே பண்ணது காரணம் வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரேயிங் யூ அ சோப் சொல்யூஷன். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகுது. ரெடிஷ் ப்ரௌன் வந்து நமக்கு வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் நமக்கு தெரிய வருது. ஓகே, நான் மூவிங் ஆன் எண்ட் ஆஃப் த லெசன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சில சம்மரிஸ் பார்க்க போகிறோம் அண்ட் மைண்ட் மேப் பார்க்க போகிறோம் அண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அண்ட் வித் தட் வில் எண்ட் திஸ் லெசன். ஓகே, ஸோ லெட்ஸ் see here. யா, ரிவிஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டன்சஸ் பார்த்தோம். எப்படின்னா அது வந்து ஆசிட்னு பிரிக்கிறாங்க, பேசிக்னு பிரிக்கிறாங்க. அண்ட் ஆசிட் பேஸ் ரியாக்ட் பண்ண என்ன பார்க்கணும், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து சால்ட் வாட்டர் ஹீட் கிடைக்குது. இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து லிட்மஸ் பேப்பர் பார்த்தோம், ரோஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம டர்மரிக் பார்த்தோம், ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். ஆல் ஃபேக்டரியான ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஃபர்தர் இது வச்சுன்னா ஒரு டேபிளாக உங்களுக்கு இருக்க போகுது. என்ன டேபிள் பார்க்கும்போது என்னென்ன விஷயம் வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம். ரெட் பேப்பர் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது பார்க்கும்போது இது ஆசிடிக்கில் ரெட்டாக தான் இருக்க போது, நியூட்ரல் ரெட்டாக இருக்க போது. பட் பேசிக்காக நமக்கு ப்ளூ கலர் மறப்போம். ஸோ இந்த ப்ளூ ஃபார் பேசிக், ப்ளூ ஃபார் ப்ளூ ஃபார் பேசிக், பி ஃபார் ப்ளூ, பி ஃபார் பேசிக். ஓகே, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ரெட்டாக இருக்கும். ஆசிடிக் வந்து மோஸ்ட்லி ரெட்டாக அவங்களுக்கு மாறப்போகுது. ப்ளூ வந்துட்டு நியூட்ரலாக இருக்கும்போது ப்ளூவாக தான் இருக்கும், பேசிக்கில் ப்ளூவாக தான் இருக்க போகுது. டர்மரிக் இருக்குமே, நான் டர்மரிக் வந்து எப்பவுமே பேசிக் மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ பேஸ் மட்டும் நமக்கு பிரிக் ரெட்டாக இருக்க போகுது, மற்றது எல்லோ கலரில் தான் இருக்க போகுது. மூவிங் ஆன், ரெட் ரோஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ரெட் ரோஸ் ஆசிடிக்காக இருக்கும்போது டார்க் ரெட்டாக மாறுது. பேசிக்கில் நமக்கு வந்து கிரீன் கலர் கொடுக்குது. பட் நியூட்ரலாக இருக்கும்போது நமக்கு கலர் சேஞ்ச் இருக்கும், இல்லை பிங்க் கலர் இருக்க போகுது நமக்கு. அண்ட் லாஸ்ட் ஆனியன் பார்க்கும்போது ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனியன் வந்து ஆசிடிக்கில் பார்க்கும்போது நமக்கு ஸ்மெல் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் பேசிக் பார்க்க ஸ்மெல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், ஸ்மெல் வந்து வேனிஷ் ஆகி ஸ்மெல் வந்து மறைஞ்சு போயிடும். ஓகே, திஸ் இஸ் அ ஷீட். இதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. இதை பேசி நிறைய ட்ரிக்கான கொஸ்டின் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. அண்ட் இது சில விஷயங்கள் என்னென்ன பார்த்தா இது 2 ரிமெம்பர் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஓகேவா, எப்போவுமே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் எழுதுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆசிட் வந்து நமக்கு ரெட் கலர் மாறுதுன்னு எழுதுறோம்னா நம்ம வந்து ரெட் வந்து எப்படி மாறுது எழுதணும். ரெட் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரில் மாறுது அப்படின்னு எழுதணும். ஓகே, லைக் ஃப்ரம் ப்ளூ லிட்மஸ் டு ரெட் நம்ம ஃபுல்லாக எழுதணும். பிகாஸ் நம்ம வந்து வெறும் ரெட் இருந்தால் நமக்கு மார்க் கிடைக்க சான்சஸ் கிடையாது. ஓகேவா, ஓகே. அண்ட் எப்பவுமே வந்து யூட்டிலைசேஷன் ரியாக்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு சால்ட் வாட்டர் அண்ட் ஹீட்டும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஹீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹீட்டும் வரது மென்ஷன் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைம் வாட்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லெமன் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைமும் லெமன் ஒன்று சொல்லுவாங்க, பட் லைம் வேறு, லைம் வந்து சுண்ணாம்பு. ஓகேவா, லைம் வாட்டர் வேறு, இதே மாதிரி சொல்லுவோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்க்கும்போது டர்மரிக் வந்து எப்போவுமே ஆசிட் அண்ட் பேஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணாது அண்ட் நியூட்ரலோட ரியாக்ட் பண்ணி நம்ம கலர் சேஞ்சஸ் கொடுக்க போதில்லை. பட் பேஸோட மட்டும் தான் ரியாக்ட் பண்ண போகுது. இது சில இம்பார்ட்டன்டான 1 மார்க் பாயிண்ட்ஸ் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போனால் மைண்ட் மேப் பார்க்க போகிறோம். இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆசிட் பற்றி இங்கே இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் பற்றி இருக்குது, நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ் பற்றி நமக்கு இருக்குது, நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்த எல்லா கலர் சேஞ்சஸ் இங்கே டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்ரலைசேஷன் ப்ராசஸிங் இருக்குது, எப்படி வந்து இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது வந்து கம்யூனிட்டி போஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டார்ட் சீரிஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் சீரிஸ் மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கிடச்சிடும், கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து 2 பேர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் ஹார்ட்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் மாதிரி சொல்லிக்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எல்லா லெசனும் கவர் ஒரு லெசன் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த லெசனை ஒரு ரீகேப் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு சொல்லிட்டு நீங்கள் இதோட ஆன்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்ல முடிஞ்சுதா, ட்ரை பண்ணி லைக் யூ ஏபிள் டு ஆன்சர் இட்டாக சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஓகே, லெட்ஸ் see the question here. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டேஸ்டிங் ஆர் டச்சிங், டேஸ்ட் பண்ணாமல் டச் பண்ணாமல் an unknown liquid. Okay, an unknown liquid. How would you determine whether it is acidic, basic or neutral using the indicators learned in this chapter? Explain your procedure, expected observation and reasoning. என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணாமல், ஸ்மெல் பண்ணாமல், ஓகே ஸ்மெல் பண்ணிக்கலாம், டச் பண்ணாமல், சாப்பிடாமல், எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு ஆசிடாக பேஸாக உள்ள கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ வரைக்கும் வீடியோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டாக பார்த்துருக்கீங்க, புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் திருப்பி உங்களோட சொல்லிடுறேன். ஒரு ரீகேப்பும் ஆயிருக்கும். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பையன், லிக்விட் கொடுத்துருக்காங்க, அன்னோன் லிக்விட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விட் வந்து எப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா என்ன பண்ணேன், லிட்மஸ் பேப்பர் எடுத்துப்பேன். லிட்மஸ் பேப்பர் எடுத்து என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு கலர் இருக்குமா, ஸோ நான் வந்து ப்ளூ கலர் பேப்பர் டிப் பண்ணி பார்ப்பேன். சப்போஸ் ப்ளூ கலர் பேப்பர் நமக்கு ரெட் கலர் மாதிரி கொடுத்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், அது ஆசிட்னு அர்த்தம்.
கரெக்டாக? இது ஆசிடிக்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இல்லை அது வந்து நமக்கு ரெட் கலர் பேப்பர் வந்து நமக்கு ப்ளூ கலர் மாற்றுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், அது வந்துட்டு பேசிக்னு சொல்லுவேன். கரெக்டாக? அண்ட் லாஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை, நோ கலர் சேஞ்ச், கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகலைன்னா என்ன சொல்லுவேன், நான் அதனால் நியூட்ரல்னு சொல்லிடுவேன். கரெக்ட்? முடிஞ்சிச்சா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது முடிஞ்சு நான் என்ன பண்ணுவேன், கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன்னா, நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எடுப்பேன். என்ன சின்ன விஷயம் பார்க்கும்போது செகண்ட் நாளுக்கு போது வந்து ரெட் ரோஸ் எடுத்துவேன். ஓகே, ரெட் ரோஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துவேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ரெட் ரோஸை வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டில் ரெட் ரோஸ் இப்படி இருக்குன்னா இதில் வந்து நான் ஆட் பண்ணும்போது சப்போஸ் எனக்கு வந்து அது பிங்க் கலர் கொடுத்துச்சுன்னா அப்போ அது என்ன அர்த்தம், நியூட்ரலாக தான் இருக்கும் அர்த்தம், எதுவுமே இல்லை ஆசிடும் இல்லை பேஸிடும் அர்த்தம். ஓகேவா? அண்ட் சப்போஸ் அது வந்து எனக்கு டார்க் ரெட், ரொம்ப டார்க்காக மெரூன் கலர் ரெட் கொடுத்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், அது ஆசிடிக்னு அர்த்தம். இல்லை அது எனக்கு வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், அது வந்துட்டு பேசிக்னு அர்த்தம். கரெக்டாக? ஓகே, இப்படி பார்ப்பேன். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன்னா, தேர்ட் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் பார்க்கும்போது நான் வந்து நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட்டாக பார்த்தது டர்மரிக் பார்த்தோமா, டர்மரிக் எடுப்பேன். டர்மரிக்கில் சப்போஸ் அது ஒரு ஆசிடிக்காக இருக்குது அப்படின்னா, ஆசிடாக இருக்குது இல்லை நியூட்ரலாக இருக்குன்னா அப்போ எனக்கு அது கலர் கொடுக்க போகிறது கிடையாது, கலர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் நான் வந்து சப்போஸ் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு அது ரெட்டிஷ் ப்ரௌன் கொடுத்துச்சுன்னா, மை பிரிக் ரெட் கலரில் கொடுத்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், இது ஒரு பேஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சு, என்னது லிட்மஸ் பேப்பர் வச்சுட்டு டர்மரிக் வச்சுட்டு ரெட் ரோஸ் என்ன பண்ண முடியும்னா, நான் கொடுத்துருக்க விஷயம் வந்து எனக்கு கொடுத்துருக்க லிக்விட் வந்துட்டு ஆசிடா இல்லை பேஸா இல்லை அது நியூட்ரலாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி தான் உங்கள் லெசனில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, புக் பேக் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, எது ஆசிட் எது பேஸ் எது நியூட்ரல் சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது. ஞாபகம் வச்சுக்கும் போது எதில் வந்து என்ன கலர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் அகேன் டேபிள் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இந்த கலர் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி ரெட்டில் வந்துட்டு பேசிக் ப்ளூவாக மாறப்போகுது, ப்ளூ வந்துட்டு நமக்கு ரெட் ஆசிடிக் ரெட்டாக மாறப்போகுது, டர்மரிக்கில் நமக்கு பிரிக் ரெட்டாக இங்கே மாறப்போகுது, ரெட் ரோஸ் பார்க்கும்போது நமக்கு இங்கே க்ரீனாக மாறுது. நோட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ப்ளூவாக மாறுது நமக்கு க்ரீனாக மாறுது. அண்ட் ஆசிட் நமக்கு ரெட்டாக இருக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு இப்போ நமக்கு. அண்ட் வித் தட் எண்டிங் திஸ் லெசன். ஐ ஹோப் உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any comments about my way of teaching, உங்களுக்கு வீடியோ பற்றி சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். And that's all for this video. Thank you for watching till now. Thank you so much.